இன்னும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு இந்த படத்துல. அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னலாம்னு சொல்லிடுறேன். இந்த படத்தோட டியூரேஷன் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு ஃபுல் லென்த் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னொரு படமா தெரிஞ்சு. பட் ரெண்டுமே சேர்த்தி ஒரே படம் தான். ஆனா இந்த ரெண்டு கதையும் மெர்ஜ் பண்ற விஷயத்த இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்ப் அண்ட் டீடைல் தான் வந்து சொல்லியிருக்கலாமோன்னு தோணுச்சு. மற்றபடி பெரிய நெகட்டிவ் அண்ட் ஃபிளாஸ்ன்னு இந்த படத்துல பெருசா எனக்கு எதுவுமே தெரியல. அண்ட் மேபி நீங்க வந்து சொல்லலாம் இந்த படத்தோட டிஐ அண்ட் லைட்டிங் வந்து ரொம்ப டார்க்கரா இருக்கு, ஸோ அதனால கேரக்டர்ஸை தெளிவா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனா கரெக்டான தியேட்டர்ல, கரெக்டான சவுண்ட் சிஸ்டம் உள்ள தியேட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டார்க்னஸ்க்கான ஃபீலை வந்து படத்தோட எமோஷன்ஸோட டைரக்டர் பிளே பண்ண விதம் உங்களுக்கு புரியும். ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டிஐ கலரும் லைட்டிங்குமே எனக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் சில விஷயங்கள் பொலிட்டிக்கலி ரைட்டா இல்லையே, லாஜிக்கா இது கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சா இந்த படத்தோட கதைக்கு சினிமேட்டிக்கா ரைட்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த கதைக்கு எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டோரி